மலையாள திரையுலகம் அவங்களுடைய திரையை இழுத்து மூடுற அளவுக்கு இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கா. இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து மூவியாக தயாரிக்கப்படாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டான சம்பவம் இப்போ போய்கிட்டு இருக்க. இதுக்கான காரணம் இப்போ தொடங்கினதில்ல, 2017 தொடங்கினது. அதுவும் மலையாள இண்டஸ்ட்ரியில் மட்டும் இது போல் சம்பவங்கள் நடக்கலை, எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இது போல் சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கா. ஆனால் மலையாள இண்டஸ்ட்ரியில் மட்டும் ஏன் இவ்வளோ பெருசாக வெடிச்சது? ஹேமா கமிஷனுடைய ரிப்போர்ட் தான் இதுக்கான முக்கியமான காரணம். 2017 ஹேமா அப்படின்ற ஒரு நீதிபதியின் மூலமாக இந்த கமிஷன் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கமிஷன் ஆரம்பித்ததுக்கு காரணம் மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்க 2 முக்கியமான ஆக்டர்ஸ் தான், பாவனா அண்ட் திலீபன். பாவனா திலீபனுடைய கேஸில் இருந்து தான் இந்த ஹேமா கமிஷன் ஆரம்பிச்சது. 2017 பாவனாவை பாலியல் பலாத்காரம் செஞ்சதுனால அவங்க கோர்ட்டுக்கு ஏறினாங்களே, அந்த இடத்துல திலீபன் மேலே அந்த கேஸ் திரும்பி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கிட்ட ஜெயிலில் இருந்தார். அந்த நேரத்தில் மலையாள இண்டஸ்ட்ரியில் இருந்த எல்லா பெண்களுக்கும் எந்த மாதிரியான பாதுகாப்பு இருக்க, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கா நல்ல இணக்கம் மட்டும் இல்லாமல் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே மோசமாக நடக்குதுன்றதுக்காக ஹேமா அப்படின்ற ஒரு நீதிபதி ஹேமா கமிஷனை ஆரம்பிச்சிருந்தாங்க. 3 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சு கேரளாவில் இது வரைக்கும் எந்தெந்த ஆக்டர்ஸ் எல்லாமே ஆக்டிங் பண்ணாங்க, வெளியில் இருந்து யார் யார் எல்லாமே ஆக்டிங் பண்ணியிருக்காங்க, ப்ரொடக்ஷன் டைரக்ஷனில் தொடங்கி இங்கேருந்து யார் யார் எல்லாமே வெளியே போய் ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் ஆக்டிங் வரைக்குமே தோண்டி எடுத்து விசாரிக்க ஆரம்பித்தாங்களே. விசாரிக்கும் போது மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய ஆக்ட்ரஸ் இந்த ஹேமா கமிஷனுக்கு சப்போர்ட் பண்ணி உண்மை எல்லாத்தையுமே போட்டு உடைச்சாங்க. 2017 ஆரம்பித்த இந்த கமிஷன் 2019 வரைக்கும் நீடிச்சு, ஓல்டு ஆக்டர்லேருந்து நியூ ஆக்டர் வரைக்குமே மலையாள இண்டஸ்ட்ரிக்குள்ளே படம் பண்ணவங்கள தொடங்கி மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியே போய் படம் பண்ணவங்க வரைக்குமே இந்த கமிஷன் விசாரிக்க ஆரம்பித்தது. அந்த விசாரணையை 2019 கேரளாவுடைய முதலமைச்சரான பினராயி விஜய் அரசுகிட்ட சப்மிட் பண்ணியிருந்தாங்களே. 2019 சப்மிட் பண்ணப்பட்ட இந்த கமிஷனுடைய ரிப்போர்ட் எல்லாமே இது வரைக்கும் முடக்கத்தில் தான் இருந்தது. பல தரப்பில் இருந்த இது ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படின்ற கேள்விகள் எல்லாமே எழுந்துக்கிட்டு இருந்தது. இப்போ ஹேமா நீதிபதி அவர்கள் ரிட்டையர் ஆகிட்டாங்க. இப்போ இந்த கமிஷனுக்கான ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகியிருக்கு. இதுக்கு கேரளா மட்டும் இல்லாமல் இந்தியா வயசில் இருக்க நிறைய ஆக்ட்ரஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அதுவும் பெண் ஆக்ட்ரஸ் எல்லாருமே. ஏன் அப்படின்னா திரைத்துறைக்குள்ளே இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாததுனாலையும் பாலியல் சீண்டல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனாலையும் இந்த கமிஷனுக்கு நிறைய பெண்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. முக்கியமாக ஒரு சில பெண்கள் எல்லாமே யார் யார் எல்லாமே பாலியல் சீண்டலுக்கு ஈடுபடுத்தினாங்க, யார் யாரெல்லாம் துன்புறுத்தினாங்கன்ற அப்டேட்டை நேரடியாகவே கொடுத்துருக்காங்க. இது மலையாள இண்டஸ்ட்ரியில் மட்டும் நடக்கல, எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குன்றதையும் ஒரு சில இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் மலையாள இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ இந்த ஹேமா கமிஷனுக்கு சாதகமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே. இது உண்மை அப்படின்றதுனால தான் இந்த அளவுக்கு ரிப்போர்ட்ஸ் வெளியாகிட்டு இருக்கா. இது மட்டும் இல்லாமல் மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்க அம்மா அமைப்பில் இருக்க எல்லா லீடர்ஸுமே டோட்டலாக வெளியேறிட்டாங்க. அம்மா அமைப்பை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. இதுக்கப்புறம் தேர்தல் வச்சாதான் கேரளா மட்டும் இல்லாமல் மலையாள இண்டஸ்ட்ரியோடைய நடிகர் சங்கம் உற்பத்தி ஆகும்னு நினைக்கிறேன். மலையாள இண்டஸ்ட்ரியோடைய நடிகர் சங்க தலைவர் மட்டும் இல்லாமல் அம்மா அமைப்புடைய தலைவராகவும் இருந்தவர் மோகன்லால் அவர்கள் தான். திடீர்னு இவர் அந்த பதவியில் இருந்து விலகி இருக்காரு. கீழே இருந்த முக்கியமான 10 பொறுப்பாளர்களும் அதிலிருந்து விலகி இருக்காங்க. இதுக்கான ரீசன் இந்த ஹேமா கமிஷன்லேருந்து கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்ஸு தான். அம்மா அமைப்பில் இருக்க சில முக்கியமான எல்லாருமே பாலியல் சென்டரில் அதிகமாக ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் மலையாள இண்டஸ்ட்ரியில் தொடங்கி அனதர் இண்டஸ்ட்ரியில் இருக்க முக்கியமான ப்ரொடியூசர் டைரக்டர்லேருந்து டெக்னீஷியன் ஆள் வரைக்குமே இது போல் பாலியல் சென்டர்களை அதிகப்படியாக ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறதா இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்க முக்கியமான பெண் ஆக்டரில் தொடங்கி இந்தியா வயசில் இருக்க நிறைய பேர் இதுக்கான ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு சில பெண்களும் இது போல் ரிப்போர்ட்ஸை இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. பட் அது அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக டெப்த் ஆனதே கிடையாது. ஆனால் இப்போ ரொம்ப பெருசாக மலையாள இண்டஸ்ட்ரியில் வெடிச்சிருக்க. இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்க பெண்கள் எல்லாருமே ஒரு பொருளாக பார்க்கறது மட்டும் இல்லாமல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை எல்லா இடத்துலையுமே தொடர்ந்து பயன்படுத்துகிறதாகவும் சொல்கிறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் இங்கே சினிமாவுக்குள்ளே வாய்ப்பு மட்டும் இல்லாமல் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நிராகரிக்கிறவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேன்ற மாதிரியும் மூவியோடைய பேப்பரில் சைன் பண்ணும்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை அதுக்குள்ளே இணைச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு அதுவும் கண்டினியூவாக கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு கண்டினியூவாக மூவி இல்லைன்ற போலவும், ஒருவேளை பெண்கள் இவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் மூவி கொடுக்காம இந்த பெண்கள் வெளியில் போயிட்டு அந்த பெண்கள் அவங்க மேலே தப்பாக ரிப்போர்ட் பண்ணால் அவங்களுக்கான வாய்ப்பு எல்லாமே நிராகரிக்கிறதாகவும், வாய்ப்பு வேணும்னா கேட்குறவங்க கூட அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த வாய்ப்பு ஏற்படும்ன்ற மாதிரியும் ரொம்ப ஓப்பனாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இது போல் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சம்பவத்தில் இது வரைக்கும் மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்களே. நிறைய திரைத்துறை பெண்கள் எல்லாமே முன் வந்து இதுக்கான அப்டேட்ஸை ரொம்ப பெருசாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மலையாள இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே இந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கா. இதனால் முக்கியமான பிளேஸில் இருந்தால் எல்லா தலைவர்கள் மட்டும் இல்லாமல் நடிகர் சங்க உறுப்பினர்கள் எல்லாமே அவங்களுடைய பதவிகளை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஹேமா கமிஷன் திரும்ப ஒரு 3 பேர் கொண்ட குழு அமைச்சு திரும்ப அவங்களுடைய விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்களே. மலையாள நடிகர் சங்கம் கேரளா நடிகர் சங்கத்துடைய அம்மா அமைப்பை இப்போ ட்ராப் பண்ணியிருக்க 2 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 மாதத்துக்கு அப்புறம்
வர எல்லா அப்டேட்டையும் வச்சு தான் இந்த நடிகர் சங்கத்துக்கான தேர்தல் நடத்தப்படுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே. அதனால இது வரைக்கும் சைன் பண்ணப்பட்டு இருக்க மூவி மட்டும் இல்லாமல் ரிலீஸ் டேட்டை க்ளூ பண்ணி வச்சிருக்க மூவிஸ் மட்டும் தான் தேட்டருக்கு வரும்னு நினைக்கிறேன். இந்த 2 மாதம் எந்த ஒரு மூவிக்குமே சைன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஹேமா கமிஷன் ரிப்போர்ட் எந்த மாதிரி வெளியே வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நெக்ஸ்ட் மலையாள இண்டஸ்ட்ரியில் மூவிஸ் எல்லாமே மேக் பண்ணப்படும், ரிலீஸ் ஆகும். இது போல் பாலியல் சீண்டல் இங்கே கேரளாவில் மட்டும் நடக்கல, எல்லா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்கா. பட் ஒரு சில பேர் பயந்துக்கிட்டு சொல்லாமல் இருக்காங்க, ஒரு சில இடங்களில் ஓப்பனாக பேசிட்டாங்களே, அதனால் வெடிச்சது தான் இது போல் மிகப்பெரிய சம்பவம். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலுமே வெடிச்சதுன்னா கண்டிப்பாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ ஃபைனலாக கேரளாவில் நடந்திருக்கா இந்த சம்பவம் எந்த மாதிரியான ரிசல்ட்ஸை கொடுக்க போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன்.